Please subscribe Sadhguru Sai Creations. மூச்சு வாங்குது, நடக்க முடியல அப்படிங்கிற இயங்க முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, நம்ம எந்த கேட்டகரிக்குள்ளே வருவோம்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். நான் சொல்லக்கூடிய தொந்தரவுகள்லாம் யார் யாருக்குள்ள இருக்கோ அவங்களாம் நுரையீரல் சார்ந்த குப்பைக்குள்ளே வந்தவங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே 30 வருஷம் மூட்டு வலியில் இல்லாமல் போனவங்க எக்கச்சக்கமான பேர். நான் சொன்ன எல்லா விதமான தொந்தரவும் தனித்தனியாக சரி பண்ணுறதை விட்டுட்டு ஒன்றை சரி பண்ணாமல் எல்லாமே சரியாகும். அதிகமான லோடு எப்பப்பெல்லாம் கொடுக்குறோம், சிகரெட் குடிக்கிறது, வேலைனால, அடுத்து நைட்டு தூங்குறதுனால, அதிகமாக ட்ராவல் பண்ணுறதுனால, உடம்பு சூடு ஏறுறதுனால, இது எல்லாமே இத்தனை வருஷ பிரச்சனையாக இருந்தாலும் 3 நாளாவது 3 நாளாவது நீங்கள் சுகத்தை உணர்ந்துருவீங்க. இவ்வளோ நாளாக இல்லாமல் இருந்தது. ஆங்கில மருத்துவமும் சித்தா மருத்துவம் சேர்ந்த எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, இந்த பிரச்சனைக்கு அக்குபஞ்சர் போய் பாருங்கன்னு சொல்கிற அளவுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ எல்லாத்துக்குமான இன்னொரு கவலை என்னென்னா, இயங்கவே முடியாமல் இருக்கிறதுக்கு மூட்டுக்கள் பலகீனமாக இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ஸும் வீங்கிக்குது, வரலாம் வளைஞ்சிக்குது, ஆர்த்திரிட்டிஸ் சம்மந்தமான தொந்தரவுகளோ இல்லை மூட்டு உட்காந்துட்டு எந்திரிக்க முடியல, இடுப்பு வலி, மூட்டு வலி, புடனி வலி, வலி தாங்க முடியலைங்க, உடம்பு ஃபுல்லாக அடிச்சு போட்ட மாதிரி வலி அப்படிங்கிறதோ, இல்லை மூச்சு வாங்குது, நடக்க முடியல அப்படிங்கிற இயங்க முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, நம்மளோட சூழ்நிலையும் ஒன் ஆஃப் த காரணம். இப்போ எக்ஸாம்பிள் மூட்டு வலின்னு மட்டும் எடுத்திங்கன்னா, 1000 பேர் மூட்டு வலியில் வராங்க அப்படின்னா, 100 பேர் மூட்டு வலியில் வராங்கன்னா, கிட்டத்தட்ட 60 பேர்த்துக்கு மூட்டு வலிக்கான காரணம் என்னன்னா, லங்ஸில் இருந்து ஒரு சர்க்கிளில் இருக்கக்கூடிய எனர்ஜி சர்க்குலேஷன் மூட்டுக்கு வர வேண்டியது வராமல் போகிறதுனால வரக்கூடிய பிரச்சனை 100க்கு 60 பேர்த்துக்கு. ஒரு 30 பேர்த்துக்கு வேறு ஏதாவது மருந்து சாப்பிடுவாங்க. அது முக்கியமாக பிபி மருந்து சாப்பிட்றவங்களோட டீடாக்சிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் உடம்பு எங்கே குப்பையை தேக்கி வைக்க முடியும்னு பார்க்கும்போது, தேக்கி வைக்கவே இடம் இல்லைங்கும்போது பெரிய மூட்டாக இருக்கக்கூடிய இடத்துல உடம்பு அந்த குப்பையை சேர்க்கும்போது அந்த மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், மூட்டு கிழிஞ்சிருச்சு, அந்த மாதிரி வர்றது எல்லாமே அப்படி வந்துடுது. அடுத்து கீழே ஆக்சிடென்டல் டிஸார்டர்ஸ் ஒரு 10 பேர்த்துக்கு அடிபட்டு வர்றது, ஒரு 5 பேர்த்துக்கு ஏதோ ஒரு காரணம். இப்போ நான் ஒவ்வொரு 100 பேர் மூட்டு வலின்னு வராங்கன்னா, 100 பேரில் 60 பேர்த்துக்கு தீர்க்கவே முடியாத மூட்டு வலியாக 15 வருஷம் 20 வருஷம்ட்டு சும்மா வலி மாத்திரையை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்போதைக்கு ஓட்டிக்கிட்டால் மட்டும் போதுன்னு சிம்டம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அத்தனை பேர் ரெடியானதுக்கு என்ன காரணம்னா, என்ன காரணத்தினால அவங்களுக்கு வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சது. அப்போ என்ன காரணத்தினால மூட்டு வலி வருதுன்னா, நுரையீரலேருந்து அங்கே வர வேண்டிய எனர்ஜி வராமல் போனது, மற்ற மருந்துனால வர்றது, அடிபட்டு வந்தது. அடிபட்டு கிழிஞ்சு போனதில் சரியாகிறது எங்கிட்ட கம்மியாக தான் ஆயிருக்கு. ஆனால் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைனால அவளுக்கு மூட்டு வலின்னு சரியானவங்க அத்தனை பேரும் சரியாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம எந்த கேட்டகரிக்குள்ளே வருவோம்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். நான் சொல்லக்கூடிய தொந்தரவுகள்லாம் யார் யாருக்குள்ளே இருக்கோ அவங்களாம் நுரையீரல் சார்ந்த குப்பைக்குள்ளே வந்தவங்க. இப்போ முடி கொடுறது, வெள்ளை முடி வருது, தோள்பட்டை வலி, புடனி வலி, வயிறு கும்முன்னு இருக்கிறது, மோஷன் ப்ராப்ளம், ஸ்கின் அலர்ஜி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், தூக்கராமல் இருக்கிறது, பாடி பெயின், டயர்னஸ், குதிக்கால் வலி, ஆணி, வெடிப்பு, வெரிகோஸ் வெயின்ஸ், தூங்கி எந்திரிக்கும்போது தும்மல், மூக்குள் ஒழுகிறது, மூச்சு வாங்குறது, மூச்சு திணறல், ஆஸ்துமா, டியூபர்குலோசிஸ், அடுத்து இந்த வீசிங் மாதிரி இருக்க தொந்தரவு, நெஞ்சரிச்சல், எதுக்களிக்கிறது, ஏப்ப வருது, இந்த மாதிரி செரிமானம் சம்பந்தமான தொந்தரவு, மோஷன் போகாமல் இருக்கிறது, அதில் ப்ளீட் ஆகிறது, பைல்ஸு, ரத்தம், மோஷன் போகும்போது ரத்தம் வருது, இது சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், செரிமானம் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், மனசில் துக்கம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, உடம்பு சூடு அதிகமாக இருக்கிறது, வெள்ளைப்படுதல், இந்த மாதிரி இருக்கிற தொந்தரவுலாம் இருக்கிறவங்களுக்கு குதிகால் வலி, தூங்கி எந்திரிச்சுனாவே ரொம்ப நேரம் உட்காந்துச்சா ஒரு 5 ஸ்டெப் மட்டும் நடக்க முடியாமல் இருக்கும். ஒரு 5 ஸ்டெப் நடந்ததுக்கப்புறம் அது தானாகவே சரியாயிருங்க மாதிரி எல்லாத்துக்கும் காரணத்தோடு அந்த பஞ்சபூத சமநிலை பண்ணும்போது காற்று முழக சிறுகேட்டு லங்ஸ் குணமாகும் போது பார்த்தீங்கன்னா, இந்த மூட்டு வலி தானாமே இல்லாமல் போகிறத சீக்கிரமாகவே பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே 30 வருஷம் மூட்டு வலியில் இல்லாமல் போனவங்க எக்கச்சக்கமான பேர், எல்லா மருத்துவத்தையும் விட்டுட்டு. அதனால் காரணத்தை கண்டுபிடிச்சிட்டா போதுமானது, வேகமாக சரி பண்ணிடலாம். அப்போது லங்ஸ் சார்ந்த எனர்ஜி டெஃபிஷியன்சி சரியாச்சுனாவே மூட்டு சம்பந்தமான எல்லா விதமான பிரச்சனையும், தைராய்டு, அடுத்து ஆர்த்ரிட்டிஸு, வெரிகோஸ் வெயின்ஸு, இது எல்லாமே நுரையீரல் சார்ந்த குப்பை தேங்கி தான் வருதுங்கும் போது, அந்த காரணத்தை நுரையீரலையே பலப்படுத்திட்டோம்னா, நுரையீரலுக்கான ஆற்றல் சீர்கடையை சமன்படுத்திட்டோம்னா, இந்தியா அக்குபஞ்சர் மூலமாக சமன்படுத்தும் போது நான் சொன்ன எல்லா விதமான தொந்தரவும் தனித்தனியாக சரி பண்ணுறதை விட்டுட்டு ஒன்றை சரி பண்ணாமல் எல்லாமே சரியாகும். அதனால் மூட்டு வலி சரி பண்ணுறதை விட மூட்டு வலிக்கான காரணத்தை சரி பண்ணோம்னா மூட்டு வலி வாழ்க்கை ஃபுல்லாக வரவே வராது. நுரையீரல் சார்ந்த குப்பை வர்றதுக்கு என்ன தான் காரணமாக இருக்கும்? சரி வந்துச்சு சொல்கிறீங்க, சரி என்ன காரணத்தினால அங்கே வந்திருக்கும்னா, மில்லு, ஃபேக்ட்ரி, தறி, கோழி பண்ணை, பொல்யூஷனான ஏரியாவில் இருக்கவங்கலாம் புறத்திலிருந்து உள்ளே வர்றது. சிகரெட் குடிக்கிறவங்க நம்ம பண்ணுற தப்பு, ஆல் அவுட் போட்டு தூங்குறது, ஏசியில் ரொம்ப நேரம் தூங்குறது, இந்த கெமிக்கல்ஸ் அதிகமாக உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இடம். ஒருத்தவங்க புதுசாக ஒரு இடத்துக்குள்ளே வர்றாங்கன்னா அந்த ஸ்மெல் நமக்கு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கிற மாதிரி இடத்துல வேலை பார்க்குற யாராக இருந்தாலும் லங்ஸ் சார்ந்த எனர்ஜி டெஃபிஷியன்சிக்கு ஆளாகிறாங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அடுத்து தொடர்ந்து சளி மாத்திரை சாப்பிட்றவங்க, இந்த நாட்டில் பிறந்து ஒரு சூழ்நிலையில் பிறந்து வேறு ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறவங்க, இப்போ நான் சொன்ன எல்லா தொந்தரவும் நான் சொல்கிற எல்லா கேட்டகரிக்கும் வரும். என்ன காரணம்னா, இப்போ இங்கே பிறந்திருப்பாங்க, அவங்க வேறு எதாவது அமெரிக்கா அதுன்னு இல்லை ஊட்டியில், கொடைக்கானல், இல்லை எங்கே பிறந்தாங்களோ அந்த கிளைமேட் விட்டுட்டு வேறு கிளைமேட்டு குளிர்ச்சியாவோ சூடாவோ போகும்போது லங்ஸ் சார்ந்த எனர்ஜி டெஃபிஷியன்சி, ஏன்னா வெளியில் இருக்க கிளைமேட்டு உள்ள இருக்க கிளைமேட்டு மேனேஜ் பண்ணுறது லங்ஸோட வேலையாக தான் இருக்குங்கிறதுனால அதிகமான லோடு எப்பப்பெல்லாம் கொடுக்குறோம், சிகரெட் குடிக்கிறது, வேலைனால, அடுத்து நைட்டு தூங்குறதுனால, அதிகமாக ட்ராவல் பண்ணுறதுனால, உடம்பு சூடு ஏறுறதுனால, இது எல்லாமே
நுரையீரல் சார்ந்த குப்பையை கிளறி விட தான் செய்யுதுங்கிறதுனால காரணத்தை சரி பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயே நீங்களே சரி பண்ணிக்கோங்க. இது நான் சொன்ன ஏதாவது காரணமாக இருந்துச்சுன்னா. அதனால் நான் சொன்ன சும்மா செக் பண்ணி பாருங்கள். ஒரு முறை இந்திய அக்குபங்க்சர் மருத்துவ முறையில் சிகிச்சை எடுத்து பாருங்கள். வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எத்தனை வருஷ பிரச்சனையாக இருந்தாலும் 3 நாளாவது 3 நாளாவது நீங்கள் சுகத்தை உணர்ந்துருவீங்க. இவ்வளோ நாளாக இல்லாமல் இருந்தது. ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் மருத்துவம் பார்த்தே ஆகணுங்கிறது வாரத்துக்கு ஒரு டைமாக மாறும், 15 நாளைக்கு ஒரு டைமாக மாறும், மாதத்துக்கு ஒரு டைமாக மாறும், 3 மாதத்துக்கு ஒரு டைம், வருஷத்துக்கு ஒரு டைமாக சிகிச்சை பார்க்குறது மாதிரி ஒரு வருஷம் தொந்தரவே இல்லாத அளவுக்கு மாறினவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இந்த மருத்துவத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான பிரச்சனை எதுவோ அது முதல்ல சரியாகும். அதுக்கப்புறம் அதை விட முதன்மையான தொந்தரவு, கம்மியான தொந்தரவுன்னு முக்கியமானது சரியானதுக்கப்புறம் சின்ன தொந்தரவுன்ட்டு பெருசிலிருந்து சின்ன தொந்தரவு நோக்கி போவோம். இப்போ இருக்கிற பிரச்சனையிலேருந்து குழந்தை பருவத்தை நோக்கி போவோம். அதனால் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற விருப்பம், நீங்கள் செரிமானம் நல்லா ஆகணும், இயக்கம் நல்லா பண்ணணும், உள்ளுக்குள்ளே நடக்கிற பராமரிப்பு வேலை நல்லா நடக்கணும். இதை சமன்படுத்தி விட்டோம்னா உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கலாம். மனசை மட்டும் சமன்படுத்திட்டீங்கன்னா மனசுலேருந்து உயிர் சக்தியை மனசு தான் விரயம் பண்ணதே தவிர உடம்புனால விரயம் அதிகமாக ஆகிறதில்ல. இல்லை, மனசுக்காக புரிதல், செரிமானமாகிறது, இயங்கிறது, பராமரிக்கிற வேலை, இதை சமன்படுத்துறதுக்குன்னு சிகிச்சை, இது ரெண்டும் சுகமாக இருக்கணுங்கிற விருப்பம். இந்த வளைஞ்சு போனவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நுரையீரல் சார்ந்த எனர்ஜி டெஃபிஷியன்சி சரி பண்ண உடனே அவங்க இது நாள் வரை எடுத்துக்கூடிய ஸ்டெராய்ட்ஸ் மருந்துகள் அதோட குப்பைகள்லாம் வெளியே போனதுக்கப்புறம் அவங்களோட வளைஞ்சு போன விரல்கள் திரும்பி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 17 பேர்த்துக்கு எனக்கு தெரிஞ்சு திரும்பி வந்திருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட இதுக்குன்னு ஒரு 400 பேர் வந்திருந்தாலும் கூட சிகிச்சைக்கு 17 பேர்த்துக்கு உடனடியாகவே திரும்பி வந்தது. அவங்களோட ஒட்டு மொத்தமாக படுத்த படிக்க இருந்தவங்க அவங்க வேலைக்கு போகிற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. பழனியில் கூட ஒரு அண்ணா. அதனால் நரம்பு சம்மந்தமான, எலும்பு சம்மந்தமான, மூட்டுக்கள் சம்மந்தமான, இயங்க முடியாமல் இருக்கக்கூடிய எல்லா தொந்தரவுக்கும் சிறந்த மருத்துவமாக அக்குபங்க்சர், இந்திய அக்குபங்க்சர் இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இதை ஆங்கில மருத்துவமும் சித்தா மருத்துவம் சேர்ந்த எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, இந்த பிரச்சனைக்கு அக்குபங்க்சர் போய் பாருங்கன்னு சொல்கிற அளவுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். அது வெளிப்படையாக எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு தெரியாதுனால நான் சொல்கிறேன். நன்றி.